கத்துனா கூட வரத்துக்கு ஆள் இல்லை, அதனால நம்ம வந்து ஒரு பொய் சொல்லுவோன்னு ஒரு பொய் சொல்கிறார். கோவிலுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் பரல, அது பின்னாடி தான் வச்சுருக்கிறேன்னு சொல்ல இவங்களும் கூட்டிகிட்டு போக அங்கே போயிட்டு உண்மையை சொல்கிறாரு. இல்லை நீங்கள் என்னை அடிச்சே கொண்டுருவீங்க, பயம் வந்துருச்சு, அதனால் வந்து நான் அப்படியான ஒரு பொய் சொன்னேன். இந்த திருபுவனம் ஜிஹெச் வந்து நீங்கள் கொண்டு போயிடுங்கன்றாங்க பாடியை. அது ஆஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் அவங்க பண்ணதும் தப்பு. இந்த சமூகமே ஒரு முன்முடிவில் தான் இயங்கிட்டு இருக்கு. அவர் இந்த ஏரியாவாக இருந்தால் இதை பண்ணியிருப்பார், இந்த சாதிக்காரரா அப்போ இதை பண்ணியிருப்பார், இந்த மதத்துக்காரரா அப்போ தீவிரவாதியாக தான் இருப்பார். என்னன்னா இவங்களுக்கு வேலை செய்ய சோம்பேறித்தனம். யாருக்கு? காவல்துறைக்கு. ஒன்று வந்து ஈகோ, இன்னொன்று சாதி நங்கல்ல ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து வந்து அதிகார துணி. நீங்கள் ஈகோனால தானே கொலை பண்ணீங்க ஃபெனிக்ஸையும் ஜெயராஜையும். கடை மூட சொல்கிறாரு, கடை மூடாமல் கேள்வி எழுப்பிட்டா என்ன? பஜாரில் 10 வியாபாரிங்க முன்னாடி எனக்கு கேள்வி எழுப்பிட்டா நாளைக்கு நான் பஜாரில் போய் நாளைக்கு எப்படி நிற்பேன் பீட்டை போட்டுட்டு? அந்த ஈகோலேருந்து தானே கொலை பண்ணீங்க. உங்களால் நான் மனித உரிமையோடு நடத்த பண்ணணும்னா ஒன்று நான் வக்கீலாக இருக்கணும், இல்லைன்னா நான் மீடியா பர்சனாக இருக்கணும், இல்லைன்னா பொலிட்டீஷியனாக இருக்கணும், இல்லை பணக்காரனாக இருக்கணும், இல்லை உன் சாதிக்காரனாக இருக்கணும். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் வழக்கறிஞர் புளியந்தோப் மோகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் 27 வயசு அஜித்குமார் லாக்அப் மரணம் நடந்ததுக்காக சொல்லியிருக்காங்க. என்ன தமிழ்நாடு முழுசும் பேசு பொருளாக இருக்குது, என்னதான் ஆச்சு? அதாவது நடந்த விஷயங்கள் ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. விஷயங்கள் ஃபேக்டாக எல்லாருக்குமே தெரியும். ஒரு கோவிலில் ஒரு பார்க்கிங்க்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த வண்டிக்குள்ளே இருந்த நகையும் பணமும் காணாமல் போனதுனால அந்த காணாமல் போன பொருளுக்கு இவர் தான் பொறுப்பாக இருப்பார், இவர் தான் திருடி இருப்பாருன்ற ஒரு முன்கருத்துனையா அந்த அம்மா வந்து ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் சட்டப்படியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு க்ரைம் நடந்ததுன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ரிட்டன் கம்ப்ளைண்ட் தான் ஒருவேளை அது கொடும் குற்றமாக இல்லைன்னா சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. கொடும் குற்றமாக இருந்தால் காக்னிசபிள் அஃபென்ஸ், கைது செய்யப்பட வேண்டிய குற்றமாக இருந்தால் எஃப்ஐஆர் போடுவாங்க. போட்டுட்டு அதன் பிறகு தான் வந்து இன்வெஸ்டிகேஷன். அதன் இன்வெஸ்டிகேஷனில் யார் குற்றவாளிகளாக இருப்பாங்க, ஒன்று கம்ப்ளைண்ட்லேயே குற்றவாளிகள் பேர், குற்றவாளி யாருன்னு தெரியல. இப்போ இந்த அம்மா வந்து குற்றவாளிகள் இவன் இன்னார் தான் சொன்ன மாதிரி தெரியல. காலையிலே வந்து ஸ்கேன் சென்டருக்கோ போய் வந்திருக்கிறாங்க. ஸோ நான் அந்த விவகாரங்களுக்குள்ளே போல ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் நகையும் பணமும் காணுன்ற ஓரல் கம்ப்ளைண்ட்டை திருபுவனம் காவல் ஆய்வாளர்கிட்ட போய் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, டிஎஸ்பியினுடைய ஸ்பெஷல் டீமை வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பையனை கூப்பிட்டுறாரு காவல் நிலையத்துக்கு, கோவிலை சார்ந்த கண்ணன்றவர் மூலயமா கூப்பிட்டுறாரு. கூப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு முதற்கட்ட விசாரணை நடத்தி அனுப்பிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கூப்பிட்றாரு. அந்த காவல் நிலையத்தை கூட தாண்டல, மறுபடியும் கூப்பிட்டு அவரை வந்து ஸ்பெஷல் டீம் கிட்ட ஒப்படைக்கிறார். அவங்க வந்து போட்டு பொலன்னு அடின்னு அனுப்பிட்டு உடனே கூட்டு வச்சு ஏன் அப்படி பொழக்கிறதுக்கு காரணம்? அது அவரை தான் கேட்கணும். ஓரல் கம்ப்ளைண்ட்ல நீ கூப்பிட்டதே தப்பு. ரிட்டன் கம்ப்ளைண்ட் கூட வாங்காம நீங்க வந்து காவல் ஆய்வாளர்னா என்ன வேணாலும் பண்ணலான்னு இல்லை. எல்லாம் நீங்கள் வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் உங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கான்டாக்ட் இருக்குது, உங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது. இதையெல்லாம் பின்பற்றணும். ஆனால் இது எதுவுமே பின்பற்றாமல் ஓரல் கம்ப்ளைண்ட்டில் ஒருத்தர் ஒரு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் தனியார் ஒப்பந்த ஊழியராக இருக்கக்கூடிய ஒருவரை இப்படி அழைக்கிறீங்க, ரைட்டு, அவரை ஸ்பெஷல் டீம் கிட்ட கொடுக்குறீங்க. ஸ்பெஷல் டீம் அவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, 3 இடத்துல வச்சு அடிக்கிறாங்க. இதில் அன்னைக்கு இரவே வந்து நள்ளிரவில் வந்து அவருடைய தம்பியையும் அதில் கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க. அவர் ராம்நாட்டில் வேலை செய்கிறாரு. மற்ற 2 அந்த கார் ஓட்டினவங்களையும் அழைச்சி கண்ணாமண்ணான்னு அடிக்கிறாங்க. இவருக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது, எங்கே நம்ம அடிபட்டே செத்துருவோம், இங்கே வந்து கத்துனா கூட வரத்துக்கு ஆள் இல்லை, அதனால நம்ம வந்து ஒரு பொய் சொல்லுவோன்னு ஒரு பொய் சொல்கிறார். சார் நகை வந்து கோவிலில் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ரூம் பின்னாடி தான் வச்சுருக்காங்க, அந்த கோவிலுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் பரல, அது பின்னாடி தான் வச்சுருக்கிறேன்னு சொல்ல இவங்களும் கூட்டிகிட்டு போக அங்கே போயிட்டு உண்மையை சொல்கிறாரு. இல்லை நீங்கள் என்னை அடிச்சே கொண்டுருவீங்க, பயம் வந்துருச்சு, அதனால் வந்து நான் அப்படியான ஒரு பொய் சொன்னேன். இதையெல்லாம் வந்து மதுரை மாவட்ட பியூசியில் அவங்க அறிக்கையில் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. அங்கே வச்சும் கொடூரமாக தாக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் மோஷன் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து இவங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போல அந்த கோவிலில் வேலை செய்கிறவங்க சிலர் ஒரு ஆட்டோவில் வச்சு தனியார் மருத்துவரான பாஸ்கரன் கிட்ட விட்டுறாங்க. அந்த டைம்ல விட்டுறாங்க, வேற வழி. அவர் தான் மோஷன் போயிட்டாரு. ஏதோ ஒன்று நடக்க போகுது. மோஷன் போகிறதேன்றது வந்து ஏதோ ஒரு சமிக்கை, அது உயிர் போகிறதுக்கான. ஆமாம். அப்போ வந்து விட்டுடுறாங்க. அவர் வந்து மருத்துவமனைக்கு போகிறாரு. அந்த தனியார் மருத்துவர் வந்து இல்லை நான் பார்க்க மாட்டேன்றாரு. ஒருவேளை தான் டெத்து டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாரு என்னவோ. அதுக்கப்புறம் தான் திருபுவனம் ஜிஹெச் கொண்டு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க இறந்துட்டாங்கன்றதை டிக்ளேர் பண்ணுறாரு. ஞாயிற்றுக்கிழமை மாலை, சனிக்கிழமை அரெஸ்ட்டுன்னே சொல்ல முடியாது, அது ஒரு அப்டெக்ஷன், கடத்தல். நீங்கள் கிட்டத்தட்ட இந்த ஜெயராமன்
அப்போ அதையும் அரெஸ்ட்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. என்னதான் காவல்துறை ஏடிஜிபி காரே பயன்படுத்தினா அதை நம்ம அரெஸ்ட்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி இதுலேயும் வந்து இது அரெஸ்ட்டில் கடத்திட்டு போயிட்டு ஒரு நாள் வச்சுட்டு அடித்து விட்டுறாங்க, இறந்துடுறாரு ஞாயிற்றுக்கிழமை மாலை. இந்த கம்ப்ளைண்ட் கூட ரிட்டன் எழுதி தரது ஒரு வழக்கறிஞர், அந்த ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு வழிபோக்கு வழக்கறிஞர் வந்து எழுதி ரிட்டனாக கொடுக்குறாரு. அந்த திருபுவனம் ஜிஹெச் வந்து நீங்கள் கொண்டு போயிடுங்கன்றாங்க பாடியை. அது ஆஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக அவங்க பண்ணதும் தப்பு. அவங்க அங்கேயே தான் வச்சு அந்த பாடியை செக்யூர் பண்ணி என்னன்னு பிண விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்கணும். ஒரு வெரிஃபிகேஷன் கூட ஒரு கன்ஃபார்மே பண்ணாமல் இந்த அளவுக்கு அடிப்பாங்களா? அப்படிலாம் நடக்குமா? ஏன் அப்படி தானே நடக்குது எல்லா வழக்குகள்லையும். நீங்கள் வந்து இந்த இது ஒரு வழக்கு இல்லை, எல்லா வழக்குகள்லேயும் இதுதான் நடக்குது. பெரும்பான்மையான வழக்குகளில் ஒரு எஃப்ஐஆர் கூட ஆகாமல் ஒருத்தரை கஸ்டடியில் வைக்கிறது, நாள் கணக்காக வைக்கிறது, அது ஜுவைனல் வரைக்கும். இப்போ சட்டத்தில் அப்படி ஒரு இடம் இருக்கா? சட்டத்தில் அப்படி கிடையாது, சட்டத்தில் அப்படியான இடங்கள் கிடையாது. ஆனால் ஜுவைனல்ஸ் வரைக்கும், சிறார்கள் வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து டீல் பண்ண போடுறாங்க. 2 நாள் முன்னாடி எனக்கு சார்ந்த ஒரு வழக்குலேயே வந்து வீட்டில் வந்து அம்மா வந்து கடன் கேட்குறாங்க. அம்மாவை வந்து கண்டமேனிக்கு பேசிடுறாங்கன்றதுனால ஒரு 14 வயது இளைஞன் தன்னோட 29 வயது அண்ணனோட போகிறாரு. போனதுக்காகவே அந்த புகார்தாரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் எதுவுமே போடாமல் கிட்டத்தட்ட காலிலேருந்து மாலை வர ஒரு சிறாரை ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. இங்கே தாம்பரம் அருகில் நடந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்குது. இதெல்லாம் நடக்குமான்லாம் இதுதான் நடக்குது. இது எளிய மக்கள் மீது தான் இந்த மாதிரியான ஒரு ஆமாம், குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட சாதி பிரிவினர் மீது, சிறுபான்மை மக்கள் மீது. அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து யாருன்னா ஏழை எளிய உழைக்கும் மக்கள் மீது. இப்போ நீங்கள் வந்து இவங்க தான் வந்து ஈஸி டார்கெட்டாக இருக்கிறாங்க. இவங்கள தான் வந்து ப்ரீ கன்சீவ் நோஷனோட முன்கருத்து நிலையோடு அணுகிறது. இப்போ இந்த வழக்கில் கூட என்ன ஆயிருக்குன்னா, அவருடைய ஏழ்மையும் அவருடைய தொழிலும் வந்து ஆய்வாளரை வந்து இவர் திருடி இருப்பார் அப்படின்ற ஒரு முன்கருத்து நிலைக்கு அவரை கொண்டு போயிருக்கு. அதனால தான் வந்து உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், அர்னேஷ்குமார் யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பிஆராக இருக்கட்டும், அப்புறம் சித்தேந்தர் அன்தில் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சிபிஐயாக இருக்கட்டும், இந்த வழக்குலலாம் ஒரு அரெஸ்ட்டுன்றது எப்படி நடக்கணுன்றதை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை வந்து காவல்துறையினர் ஒருபோதும் பின்பற்றுவதில்லை. அதனால தான் வந்து எல்லாம் காவல் கொட்டடி சித்திரவதைகளும் நடக்குது. பாத்ரூமில் வழுக்கி விழுறது வர அதுவரை இந்த மாதிரியான இதுதான். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட எதிர்ப்பும் வரதில்லை. இப்போ தெரிஞ்சே தெரியாமலாம் அஜித் மேலே வந்து ஒரு முன் வழக்குகள் எதுவும் குற்றப்பின்னணி எதுவும் இல்லாதனால எஸ்பி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நஷ்டம் அரசுக்கு. இல்லைன்னா அவர் என்ன ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாருன்னா, இவர் மேலே ஒரு குற்ற வழக்கு இருந்ததோ, இவருக்கு ஆல்ரெடி வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததோ, நாங்கள் ஜஸ்ட்டு விசாரித்தோம், வி ஆர் கண்டக்டிங் த இன்வெஸ்டிகேஷன், விசாரணை முடிவில் தான் இவர் வந்து என்ன ஆனாருன்னு தெரியும்னு ரொம்ப சர்வசாதாரணமாக கூலாக அணுகியிருப்பாங்க. மக்களும் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து எதுக்கு பழக்கப்பட்டுட்டோம்னா, என்கவுண்டர்ஸையும் இந்த பாத்ரூமில் வழுக்கி விடுறதையும் குளோரிஃபை பண்ண பழக்கப்பட்டுட்டோம். அவர் உண்மையிலே வந்து குற்றம் செய்தவர் தானா, அந்த மாதிரியான எந்த விசாரணைக்குள்ளே மக்கள் கூட போகிறதில்ல. ஒரு என்கவுண்டர் எடுத்து பண்ணிட்ட உடனே போலீஸ்க்கு வந்து ஃபயர் விடுறோம்ல, அது மாதிரியான படங்களை ஆதரிக்கணும்ல. இப்போ கூட ரொம்ப சமீபத்தில் அமரன்னு ஒரு படம் வெற்றி பெற்று, அதில் வந்து ஒரு நிராயுதபாணியாக இருப்பார். குண்டு தோட்டாக்கள்லாம் தீந்துடும், அவரை சுட்டு கொள்வார் நம்ம ஹீரோ. நம்ம அதை பார்த்து கைதானே தட்டணும். இப்போ விடுதலைன்னு ஒரு படம் வந்தது, அதில் சூரிய துப்பாக்கி எடுத்து சுடும்போது நம்ம கைதானே தட்டணும். திரைகளில் நம்ம ஹீரோக்கள் துப்பாக்கி எடுத்து சுடும்போது, நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய மக்களை துப்பாக்கி எடுத்து சுடும்போது நம்ம கை தட்டுறோம், அதை வந்து கொண்டாடுறோம், அந்த படங்களை வெற்றி பெற வைக்கிறோம். இப்போ காக்கா காக்கா அந்த மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம், எத்தனையோ படங்கள். அது மூலம் கூட நம்ம மூளைகள் வந்து பேம்பர் செய்யப்பட்டிருக்கு. இப்போ வழுக்கி விழுறதை நம்ம வந்து ஆதரிக்கிறோம். அது வந்து உனக்கு இது வேணும், விரைவில் நீ வழுக்கி விழுவாய், இப்படியே போடுறோம் கைது செய்யப்படும் போது. இவனெல்லாம் பாத்ரூமில் வழுக்கி விழுங்கன்னு கோரிக்கை வைக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வழுக்கி விழுந்தீங்கன்னா இந்த சமூகமே ஒரு முன்முடிவில் தான் இயங்கிட்டு இருக்கு. அவர் இந்த ஏரியாவாக இருந்தால் இதை பண்ணியிருப்பார், இந்த சாதிக்காரரா அப்போ இதை பண்ணியிருப்பார், இந்த மதத்துக்காரரா அப்போ தீவிரவாதியாக தான் இருப்பார். இந்த முன்கருத்து நிலை வந்து நம்ம முன்கருத்து நிலையில் இருக்கிறது ஆளும் வர்க்கத்துக்கு ரொம்ப சாதகமாக போயிடுது. அதனால் வந்து இந்த மாதிரி கொலைகள் பண்ணும்போது நம்மளுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்குங்க. என்கவுண்டர் டெத்து பண்ணும்போது ஒரு போலீஸ்காரங்களுக்குனா பயம் வருதா? வரலையே. ஏதோ இந்த இதுவில் வந்து நம்ம அஜித்குமார் விஷயத்தில் அது ஒரு பேசு பொருளாக ஆனதுனால வேற வழி இல்லாமல் 5 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஃபெனிக் ஜெயராஜ் மாதிரி இது ஒரு பேசு பொருளாக முதல்ல வந்து இடைநீக்கம் தான் பண்ணிட்டு உடனே. ஆமாம், நீங்கள் இதில் கூட இந்த கைதில் கூட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, எஸ்பியையோ டிஎஸ்பியையோ இன்ஸ்பெக்டரையும் என்ன கைது பண்ணலை. ஏன் எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் இதில் லயபிலிட்டி ஆகிறாங்கன்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த குற்றம் நடந்த பிறகு டிஎஸ்பியும் திமுகவுடைய ஒன்றிய கவுன்சிலரும்
ஒரு உறவின் முறை நாடார் சங்கம் அதனுடைய திருமண மண்டபத்தில் இந்த அம்மாவையும் அந்த தம்பியையும் நவீனையும் அதுக்கப்புறம் ஊர் மக்களையும் உட்கார வச்சு பேரம் நடத்தியிருக்காங்க 50 லட்ச ரூபாய்க்கு. ஏன் திமுக இன்வால்வ் ஆகுது? அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் இப்போ இந்த இடத்துல நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை அந்த டிஎஸ்பி இந்த சாதிக்காரராக இருப்பார். எந்த சாதி? அந்த கவுன்சிலரும் அவரும் ஒரே சாதியாக இருக்கலாம் அந்த ஊர். ஸோ அதனால நம்ம சாதிக்காரங்கப்பா காப்பாத்துக்கு முன்னாடி. ஆமாம், ஏழை எளியவன் தானே. அப்போ சாதி வேலை செய்யுது, அதிகாரம் பக்கம்தான் சாதி நிற்கும். ஒருவேளை இறந்தவர் ஒரே கம்யூனிட்டி, அடித்த அந்த டிஎஸ்பியும் ஒரே கம்யூனிட்டி, ஒன்றிய கவுன்சிலரும் ஒரே கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒன்றிய கவுன்சிலரும் இந்த சாதியும் யார் பக்கம் நிற்குன்னா போலீஸ் பக்கம் தான் நிற்கும். ஏன்னா அவர் பவரோட இருக்கிறார். இவர் தானே 50 லட்சம் கொடுத்துட்டாருல நம்ம பையன் அப்படின்னு நம்ம இது. ஆனால் இதில் அப்படி நடக்கலை. உண்மையிலே மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு பக்கம் நின்று இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி தான் நடந்திருக்கு சில சமயங்கள். இதில் அந்த மாதிரி நடக்கலை. அந்த கொடிப்பட்ட காரிலே அவங்கள கொண்டு நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்துறதுக்கு கொண்டு போக முற்பட்டிருக்காங்க. அதை மக்கள் தடுத்தும் இருக்கிறாங்க. இதுவும் அங்கே பதிவாயிருக்கு. இந்த 196 ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதை பெருமையாக சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு. நாங்கள் இறந்த உடனே 196 ஆஃப் 2 BNSS ப்ரொசீடிங்ஸை ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கைது செய்யும் போது அந்த ப்ரொசீடிங் 35 ஆஃப் 3 ஏன் ஃபாலோ பண்ணல? 35 ஆஃப் 3 ஃபாலோ பண்ணியிருந்தா இது நடந்திருக்காதுல்ல. நீங்கள் என்னன்னா இவங்களுக்கு வேலை செய்ய சோம்பேறித்தனம். யாருக்கு? காவல்துறைக்கு. ஒன்று ஈகோ, இன்னொன்று சாதி நன்னில ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து அதிகார துணி, இதோடு சேர்த்து மேலதிகாரிகளுக்கு சேவகம் செய்வது, அவங்க என்ன சொன்னாலும் செய்கிறது. இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த 5 காவலர்களுடைய குடும்பத்தார்கள் போராட்டம் பண்ணிடுவாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, அதில் தெரிஞ்சோ தெரியாமலாம் அந்த அம்மா ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அதிகாரிகள் சொன்னாங்க, செஞ்சோம். நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ஒரு ரவுடி கொலை செய்கிற ஒரு கூலிப்படை. எங்கள் முதலாளி சொன்னார் கொலை செஞ்சார், எங்கள் முதலாளி சொன்னார் கொலை செஞ்சார் அப்படின்னு அந்த ரவுடிகளோட அம்மாக்களோ அப்பாக்களோ குழந்தைங்களோ தங்கச்சிமார்களோ யாரோ உட்கார்றாங்க வச்சுப்போம். அப்போ நம்ம இப்படி தான் அணுகியிருப்போமா? இல்லை போலீஸ் அவங்கள அங்கே தர்ணா பண்ண விட்டுருக்குமா? அடித்து ஓட விட்டுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் என்ன நடக்குது, அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஏரில் போக விடுங்க, இவங்க அழுகுறத ஏன் அழுகுறத போக விடுறாங்கன்னா, எஸ்பியும் டிஎஸ்பியும் எங்கள் கைது பண்ண சொல்லி கோரிக்கை எழ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதை ஸ்டேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. நீங்கள் அந்த ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு போயிடும். திசை திருப்புறதுக்கு இதெல்லாம் திசை திருப்புறது. அதுக்கு தான் இது பண்ணுறது. கிட்டத்தட்ட இவங்க லீகலி எய்டட் பொலிட்டிக்கல் மாப், சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட அரசியல் அடியால் படை. பெரும்பாலும் உயர் அதிகாரிகளை சேவ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? சேவ் பண்ணுறதுக்கான காரணம், இந்த ஸ்டேட்டு எதோடைய பிரதிநிதியாக இருக்குன்னா கேஸ்ட் கேபிட்டல் சொசைட்டியோட பிரதிநிதியாக இருக்கு. அது எல்லா நேரமும் நல்லதே செய்யாது, எல்லாருக்கான நீதியை அது வழங்காது. அது அநீதியான ஆட்சியை தான் கொடுக்கும். அந்த அநீதியான ஆட்சியை கொடுக்கும்போது இந்த உயர் அதிகாரிகள் தான் அவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எல்லா போராட்டத்திலையும் இவங்க சொல்கிற விதத்தில் ஒடுக்குவாங்க, மக்கள் சக்திகளை அடக்குவாங்க. மக்கள் சக்திகள் எழுந்திடாத வண்ணம், அது குவிஞ்சிடாத வண்ணம் அதை பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கு இவங்க செய்கிற கைமாறு தான் இந்த விஷயங்கள். 2 பேருக்குமே கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் பெரும் போராட்டங்கள் எழுந்தாலே ஒழிய இவங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு போகாமல் இருக்கிறாங்க. 33 கொலைகள் நடந்திருக்கு. நான் அதை லாக்அப் மரணம்னு சொல்ல மாட்டேன், அதை திருத்திக்கணும். நம்ம லாக்அப் மரணம்னு சொல்ல. இந்த ஆண்டு மட்டுமா? இந்த ஆண்டு மட்டும் இல்லை, இந்த ஆட்சி பொறுப்பெடுத்து 33வது கொலை லாக்அப் மரணம். ஆனா பென்னி ஜெயராஜ் இறக்கும் போது ரொம்ப இது பண்ணாங்கல்ல, அது ரொம்ப இது அரசாங்கம். இவங்க ஆட்கள் மாறலாம், ஆனா அந்த சிஸ்டம் அப்படியே தான் இருக்கு. அந்த சிஸ்டம்ன்றது ஒண்ணுதான். ஆனா உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? அப்படியும் சில பேர் பேசுறாங்கல்ல, கைது பண்ணிருக்காங்க 5 பேர் அப்படின்ற மாதிரி. அது ஒரு இது பண்றாங்க. ஏன் எஸ்பியை கைது பண்ணல, ஏன் டிஎஸ்பியை கைது பண்ணல, ஏன் அதெல்லாம் எப்ப கைது பண்றாங்க? அதிமுக ஆட்சியில அது கூட நடந்திருக்குல்ல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது பெனிக் ஜெயராஜ் கைது செய்யப்பட்டார்கள் என்று கூறிய போது ஸ்டாலின் என்ன சொன்னார்? நான் போராட்டம் பண்ண, நீ கைது பண்ண. நான் போராட்டம் பண்ண, நீ கைது பண்ண. அதே தான் இங்கேயும். பந்து எத்துனது நாங்க மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லாம 5 பேரை கைது பண்ணிட்டு, கைது பண்ணதோடு மட்டும் இல்லாம அந்த குடும்பங்களை விட்டு போராடவும் விடுறாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு ப்ரிப்பரேட்டடா நடக்குது, ஒரு டிசைன்டா நடக்குது. மக்கள் அந்த குடும்பங்கள் போராடுறதுக்கு திமுக அரசு ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி முழுமுதலா உண்மை என்னோட கற்பனையை விட ரொம்ப கொடூரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவங்க எப்படி அங்க கூடுறாங்க, உட்காடுறாங்க,
தர்ணா பண்றாங்க, எப்படி அலோவ் பண்றீங்க? அந்த இடத்துல நீங்க வந்து அவங்கள அப்புறப்படுத்துறதுக்கான உரிமை உங்களுக்கு உண்டு. தர்ணா பண்ணுவாங்களாம், அவங்களே வேற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்க உயர் அதிகாரிகள் சொன்னாங்க, செஞ்சோம். அப்போ உயர் அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணுங்க, அந்த 5 பேரை விட்டுருங்க. இல்லைன்னா அப்படி அந்த குடும்பம் கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமா இருந்தா எஸ்பியையும் டிஎஸ்பியையும் இன்ஸ்பெக்டரையும் பிடிங்க. அப்போ கொலை பண்ணவெல்லாம் வந்து அவன் குடும்பத்தோட வந்து உட்கார்ந்தா நியாயம்? அது கொலைகாரர்கள் தானே இவர்கள். 3 இடத்துல துள்ள துடிக்க கொலை பண்ணாங்களா? இன்னொன்று, நம்மளுக்கு கஸ்டடி டார்ச்சர்லாம் கொலை வழக்கானாதான் நம்மளே பேசுகிறோம். இப்போ இன்னைக்கு இத்தனை சேனல் பேசுகிறோம். கொலை ஆகாம ஒருவேளை அவர் குத்துயிரும் கொலையுருமா இருந்து ஜிஹெச்ல வந்து ஒரு டயாலிசிஸ்க்கு அட்மிட் ஆயிருந்தாரு, இவ்வளோ ஆக்ஷன் நடந்திருக்குமா? பல்வீர் சிங்கை என்னங்க பண்ணோம்? நீங்க ஏதோ கையை உடைக்கிறதுக்குனே இங்க ஸ்பெஷலிஸ்ட்டுங்க இருக்கிறாங்களா? கையை உடைக்கணும்னா சென்ட் தாமஸ் மவுண்ட். பல்ல புடுங்கிறதுக்கும் எனக்கு ஒரு சிறைவாசி சொன்னாரு, என்னையே சென்ட் தாமஸ் மவுண்ட் கொண்டு போய் தான் கையை உடைச்சாங்கன்றார். இன்னொருத்தரும் அதே வார்த்தையை சொல்றேன். அப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து அதுக்கான ஸ்பெஷலிஸ்டான இடமா இருக்கு. ராட்னம் கட்டினா உடைச்சனே. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கேள்வி கேட்காம இருந்தது கூட இது தொடர்றதுக்கான காரணம். கிராம்ஷி தான் ஒரு விஷயம் சொல்லுவாரு, ஆண்டனியோ கிராம்ஷி. ஒரு எதிர்ப்பே வராத போது, ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பே வரலன்னா அதை வந்து நாம ஏத்துக்கிட்டதா பொருள். அதனால தான் வந்து ஒரு சின்ன எதிர்ப்பா இருந்தா கூட அதை நம்ம பதிவு செய்யணும், நாம பேசணும். நாம் அதை குளோரிஃபை பண்ணக்கூடாது, நாம் அதை கொண்டாடக்கூடாது, அதை வந்து மீம்ஸ் போடக்கூடாது, அதை டெம்ப்ளேட் ஆக்கக்கூடாது, அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது. அதாவது நீங்க ஒரு என்கவுண்டர் வழக்கின் போது தான் கேஜி கண்ணபிரான் சொன்னார், ஒரு ஓப்பன் கோர்ட்ல சொன்ன விஷயம் அது. இவங்க சட்டத்தை மீறியவர்களா இருக்கலாம், யாரு அந்த செத்தவங்க, அவங்க அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம். ஆனால் சுட்டவங்க வந்து அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சட்டத்தின்படி ஆட்சி நான் பணிபுரிவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி கொலைகள்லாம் செய்யக்கூடாது. எதை காரணம் காட்டி? இவங்க சட்டத்தை மீறிட்டாங்கன்ற காரணத்தை காட்டி. அப்போ அதுதான் இந்த வழக்குக்கும் பொருந்தும். நம்ம ஒரு மக்களாகிய நாம் ஹியூமன் ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும். நாம் இந்த மாதிரியான கொட்டடி கொலைகளையும், இந்த மாதிரி பாத்ரூமில் வலிக்கி விடுறதும், பல்லு பிடுங்கிறதையும், இந்த வீடியோ எடுத்து, அது கூட ஒரு மனித உரிமை மீறல் தான். நீங்கள் பச்சையபாஸ் பசங்களை வீடியோ எடுக்கிறீங்க, எம்சிசி காலேஜ் பசங்களையோ, எஸ்ஆர்எம் காலேஜ் பசங்களையோ, லயலா காலேஜ் பசங்களையோ இப்படி வீடியோ எடுப்பீங்களா? குறைந்தபட்சம் அந்த காலேஜோட பேருனா, அவங்க எதனா தப்பு பண்ணாங்கன்னா அந்த காலேஜ் பேரை சொல்வீங்களா? தனியார் கல்லூரின்ட்டு போவீங்க. அப்போ எளியவர்களோட கல்லூரினா உங்களுக்கு வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். அந்த பசங்களை இழிவுபடுத்துவீங்க, அடிக்கிறத வந்து வீடியோவாக போடுவீங்க. இதே கண்ணகி நகரில் வந்து 2 பசங்களை லாத்தியை வச்சு அடிக்கிற அந்த வீடியோ அவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த இன்ஸ்பெக்டர் மேலே? அதில் போடுற கமெண்ட்ஸ் போடுறவங்க கூட புள்ளிங்கோ, இவனுக்கு இது தேவைதான். இப்போ நம்ம மனநிலை எங்கே இருக்கு? ஒடுக்கப்படுறவனாலே ஒரு ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சிருந்தா அவன் குற்றம் பண்ணியிருப்பான், கருப்பா இருந்தா அவன் குற்றம் பண்ணியிருப்பான், இந்த ஊருனா இவன் குற்றம் பண்ணியிருப்பான். உதாரணத்துக்கு என் சம்பவத்தை சொல்றேன். நான் வடச்சென்னையில் வசிக்கிறேன், புளியந்தோப்பில் வசிக்கிறேன். இரவு 10 மணிக்கு மேலே ரோந்து பண்ணுவாங்க. நான் இரவு நேரங்களில் வாக்கிங் போவேன் சாப்பிட்டுட்டு. அப்போ போகும்போது லுங்கி கட்டிட்டு போனேன். லுங்கி கட்டிட்டு போனது மட்டும்தான் பாவம். ஏன்னா நான் புளியந்தோப்புக்காரன்னு அவங்களுக்கு தெரியும். அது ஹவுசிங் போர்ட்லேருந்து யார் வருவான்னு அவங்களுக்கு தெரியாதா? லுங்கி கட்டிட்டு போன ஒரே பாவத்துக்கு என்னை வந்து அவமானமாக திட்டினாங்க. அப்போ நான் வழக்கறிஞர்ன்றதை சொல்லலை, என்னுடைய சுயத்தை பாதுகாக்க நானும் சில கேள்வி கேட்டேன். அதுக்காக நான் நைட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டேஷனில் டீடைன் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் வக்கீல்னு ஏன் சொல்லலைன்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்டார்? அவர் அந்த எஸ்ஐயை பார்த்து நீ ஏன் இவரை கூட்டிட்டு வந்தேன்னு கேட்கல, எந்த தப்பும் பண்ணாதவரை எதுக்கு டீடைன் பண்ணான்னு கேட்கல. நானே இது எங்கே தான் போகுதுன்னு பார்க்கறதுக்காக தான் நீ ஏன் வக்கீல்னு சொல்லலைன்னு தான் கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, உங்களால் நான் மனித உரிமையோடு நடத்த பண்ணணும்னா ஒன்று நான் வக்கீலாக இருக்கணும், இல்லைன்னா நான் மீடியா பர்சனாக இருக்கணும், இல்லைன்னா பொலிட்டீஷியனாக இருக்கணும், இல்லை பணக்காரனாக இருக்கணும், இல்லை உன் சாதிக்காரனாக இருக்கணும். ஹெல்மெட் போடாத ஒருத்தர் சொக்கையே போடாத போகிறாரு. இந்த ஒரு டைம் கூட நாங்கள் பண்ணோம். ஒரு தூய்மை பணியாளர் மாதிரி வேடம் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போனோம், ஒரு புரோகிதர் மாதிரி போட்டுட்டு போனோம். அப்போ வந்து அந்த தூய்மை பணியாளரை நிறுத்துறாங்க, இந்த புரோகிதரை நிறுத்தலை. அந்த வீடியோ நாங்கள் பண்ணோம். சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, போலீஸோட மனநிலை என்னவா இருக்குது, மனநிலையிலையும் பிரச்சனை இருக்குன்றேன். உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இல்லை. பல பேர் மன அழுத்தம்னா மனநோயின்னுங்க, மனநோயாளிகளின் கூடாரமா? அப்படி தான் கேள்வி எழுப்ப தோணுது. நீங்கள் ஈகோனால தானே கொலை பண்ணீங்க ஃபெனிக்ஸையும் ஜெயராஜையும். கடை மூட சொல்கிறாரு, கடை மூடாமல் கேள்வி எழுப்பிட்டா என்ன? பஜாரில் 10 வியாபாரிங்க முன்னாடி எனக்கு கேள்வி எழுப்பிட்டா, நாளைக்கு நான் பஜாரில் போய் நாளைக்கு எப்படி நிற்பேன் பீட்டை போட்டுட்டு? அந்த ஈகோலேருந்து தானே கொலை பண்ணீங்க. அப்போ உங்கள் ஈகோக்கு நாங்கள் கொலை பண்ணணுமா?
ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கொல்லப்பட்டால் மட்டும்தான், அஜித்குமார்கள் கொல்லப்பட்டால் மட்டும்தான் நான் பேசுவேன்னு இருக்கக்கூடாது. விக்னேஷ்கள் கொல்லப்பட்ட போதும் கூட நம்ம குரல் எழுப்போம். இல்லை 33 இந்த ஆண்டு 33 மரணங்கள்ல ஏற்பட்டதா சொல்றீங்க. அதுல குறிப்பு எதை தான் நம்ம பேசுறோம்? அதுல ரொம்ப ப்ரூட்டலா நடக்கிற விஷயத்தை தான் பேசுறோம். விக்னேஷும் ப்ரூட்டல் தானே. நான் என்ன சொல்றேன், ப்ரூட்டல்னா நீங்க எதுனா இதுதான் ரொம்ப பிரச்சனை. இந்த குற்றத்துல வந்து எக்ஸல் லார்ஜ் அப்படிதான் சொல்றாங்க. பேராமீட்டர் வச்சு தானே அது, அந்த பேராமீட்டரே தப்புன்ற. அதனாலதான் அந்த பேராமீட்டர் நம்ம வச்சதுனாலதான் இந்த போல குற்றங்கள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இது வந்து வெறும் ஹியூமன் ரைட்ஸ் அமைப்புகளோட வேலை இல்ல. ஆமா, சிவில் சமூகத்தோட பிரச்சனை. இயக்கங்கள் கூட இப்பதான் இயக்கங்கள் தான் குரல் எழுப்புறாங்க. இயக்கங்களுடைய மனித உரிமை இயக்கங்களுடைய பிரச்சனை இல்ல. என்னைய மாதிரி மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மட்டும் பேசக்கூடிய விஷயம் இல்ல. அரசியல் கட்சிகள் பேசணும். 18 இடத்துல காயன்றதை வச்சுதான் இன்னும் அது 52 இடங்கள்ல காயம் அப்படின்னு குளோரி பண்றது ஊடகங்கள். அதை வந்து 18 இடத்துல இந்த இடத்துல அடித்தார், ரத்தம் கசிந்தார், இப்படி ஒரு சுவாரஸ்யமா எடுக்கிற மாதிரி தான் இருக்கிறே தவிர. ஆமா, எல்லாருக்கும் இது வந்து ஒரு டிஆர்பி தான். எல்லாருக்குமே வந்து இது ஒரு வியாபாரம் தான். இது ஒரு வியாபாரமா பார்க்கக்கூடாது. அரசியல்வாதிகள் இது அரசியலா பிணத்தை வச்சு அரசியல் இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கப்படும்? அன்னைக்கு இஸ்மாயில் கமிஷன் அறிக்கையை வந்து ஜெய்பீம் படம் பார்த்துட்டு நீதியர் சந்துருக்கிட்ட வந்து வாங்கிட்டாரு மு க ஸ்டாலின். வாங்கிட்டதோடு சரி, வீட்டில் எங்கன்னா மறந்து வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. அதை அமல்படுத்துங்க. எல்லாம் 2020 உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு கைட்லைன். ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு காவல் நிலையங்களையும் சிசிடிவி கேமரா இருக்கணும்னு. அந்த சிசிடிவி கேமராக்கள் வைக்கிறத வெளியில ஒரு பெரிய எல்சிடி போட்டு திரையிடுங்க. என்ன பெருசா செலவிடுவது? சிஎஸ்ஆர் ஃபண்ட் வாங்குங்க. இல்லைன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய மனுஷங்க நாங்கள் 5-10 போட்டு கொடுக்குறோம். ரவுடிகளா இருக்காங்க போலீஸுங்கன்ற மாதிரி. ஏன்னா லுங்கி வச்சு அடிச்சுதான் சொல்றாங்க. ஆமா, ரவுடி. அவங்க சட்டப்பூர்வ காவலர்கள் போல செயல்படுவதே இல்லை. நீங்க வேணா இந்த மைக்கை எடுத்துட்டு போங்க, கேமரா எடுத்துட்டு போங்க, மக்கள்கிட்ட சும்மா ஒரு வாட்ஸ்அப் மாதிரி கேளுங்க, எப்படிங்க உங்களுக்கு எதனா போலீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்ன மாதிரி. எல்லாரும் தே வில் ஹேவ் அ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கசப்பான அனுபவம் தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவமா அது பெரும்பாலும் இருக்காது. 95% இருக்காது. நீங்க உங்க சுயம் அபகரிக்கப்படும் காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா. அதனால தான் காவல் நிலையத்துக்கு போறதுக்கு மக்கள் எப்படிங்க அச்சப்படலாம்? ஏன் சாட்சி சொல்ல மக்கள் பயப்படுறான்? இங்கே தான் கஞ்சா விற்கிறாங்க, இங்கே தான் மணல் கடத்துறாங்கன்னு சொல்றதுக்கு ஏன் பயப்படுறான்? ஏன்னா இந்த போலீஸ் என்னை பாதுகாக்காது, இந்த போலீஸ் யாரோட பிரதிநிதின்னு மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அமைதியாக இருக்கிறாங்க. எது எப்படி முன்னெடுக்கும்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை? குறைந்தபட்சம் இந்த இஸ்மாயில் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்தலாம். ஒரு கொட்டடி சித்திரவதைக்கு எதிராக தனி சட்டம் ஏற்றலாம். ஏன்னா சட்டங்கள்ல சில ஓட்டைகள் இருக்கு. சிஆர்பிசியில் இன்கோர்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜிங் டியூட்டின்னு இருக்கு. அப்போ அந்த டிஸ்சார்ஜிங் டியூட்டிக்கு நம்ம சரியான விளக்கம் தரணும். அதை கொஞ்சம் மாற்றணும். அந்த பிரிவுகளை நம்ம வந்து அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானாலே கைது பண்ணணும். எப்படி எங்களெல்லாம் கைது பண்ணுறீங்களா? குற்றச்சாட்டப்பட்டுட்டாலே கைது பண்ணுறீங்களா? காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்கிறீங்களா? அப்போ கொலை என்ன காக்னிசபிள் இல்லையா? ஹீனியஸ் கிரைம் தானே, அது கொடுங்குற்றம் தானே. பண்ணுங்க. மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுனா கிடைக்கும். எந்த சட்டங்கள் முன்னே அணுகிறதுன்னு கூட தெரியல. இங்கே மெடிக்கல் ஆஃபீஸர்ஸும் நம்மளுக்கு வந்து கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி கொட்டடி சித்திரவதை என்பது அவங்களும் வந்து லீஸ்ட் ப்ராபபிலிட்டியிலேருந்து தான் மருத்துவ அறிக்கைகள் எழுதுறாங்க ஒழிய அந்த நிலைகள் மாதிரினா கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் குறையலாம். அது படங்கள் காட்டுறது எங்க சொல்ற குளோரிஃபை பண்றாங்க. அதெல்லாம் குளோரிஃபை பண்ண அந்த மாதிரி படங்களை தடை பண்ணிடணுன்றேன். இப்போ இந்த அமரன் மாதிரியான படங்கள் அதெல்லாம் எப்படி கொண்டாடுறாங்கன்னே தெரியல. இப்போ கடைசியா நிறைய படங்கள், சூர்யா நிறைய படம் நடிச்சிருக்காரு, கமல்ஹாசன் நிறைய படம் நடிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி எல்லா முன்னணி ஆக்டர்ஸ், விஜய் அஜித் எல்லாருமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆல் ஆக்டர்ஸ், எல்லா நடிகர்களுமே இந்த மாதிரி கொலை பண்றதா அதுக்கு கைத்தட்டல் வாங்குறாங்க. ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம. ஆமா, இந்த மாதிரி கொல்லப்படும் போது கைத்தட்டுற நம்ம யாருக்குமே சமூக பொறுப்பு இல்லைன்னு தான். பல்வேறு அரசியல் சார்ந்த பகுதியில் வழங்கிட்டு மற்றொரு சந்திப்போம். நன்றி. நன்றி.